இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அமைச்சரே, திமுக கனவிலும் நினைக்காத சம்பவம். யாருப்பா இவரு? பாஜக ஆட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தின் தெற்கு தலையாய நுழைவு வாயில். சுற்றுலா, மீன்பிடி, விவசாயம், வர்த்தகம் என பல்வேறு வாய்ப்புகள் கொண்ட இந்த மாவட்டத்திற்கு கடந்த தேர்தல்களில் தனிப்பட்ட முறையிலும் கட்சி ரீதியாகவும் ஏராளமான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. தொழில்துறை வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தரமான சாலைகள், குடிநீர் திட்டங்கள், மீனவர்களுக்கு பாதுகாப்பு, அரசு மருத்துவமனைகள் மேம்பாடு, சுற்றுலா கட்டமைப்பு என மேடைகளில் பட்டியலாக பேசப்பட்ட வாக்குறுதிகள் இன்று எதுவுமே முழுமையாக நிறைவேறியதாக மக்கள் உணரவில்லை. ஆட்சிக்கு வந்து பல ஆண்டுகள் கடந்தும் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் பேச்சு அளவிலேயே நின்றுவிட்டன. தனிநபர் அமைச்சராக மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பொறுப்பை எடுத்ததாக சொன்னாலும் அவரது அமைச்சகத்திலிருந்து மாவட்டத்திற்கு கிடைத்த தெளிவான பெரிய திட்டங்கள் எவை என்ற கேள்விக்கு பதில் இல்லை. கோப்புகளில் பெயர்கள் மட்டுமே மாறின, நிலத்தில் மாற்றம் தெரியவில்லை. சாலைகள் இன்னும் பழுதடைந்த நிலையில், குடிநீர் பிரச்சினை பல பகுதிகளில் தொடர்கிறது. இளைஞர்கள் வேலை தேடி மாவட்டத்தை விட்டு வெளியேறும் நிலை மாறவில்லை. சுற்றுலாவால் வருமானம் பெருக வேண்டிய கன்னியாகுமரி திட்டமிடலின் குறைவால் இன்னும் பின்னடைவிலேயே இருக்கிறது. இதற்கிடையில் சுசீந்திரம் தெப்ப திருவிழாவிற்கு 1.5 கோடி ரூபாய் நிதி வழங்கியதாக அமைச்சர் பெருமையாக பேசியிருக்கிறார். இதற்கு தமிழக பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா கொடுத்திருக்கும் பதிலில், அந்த நிதி அவரது சொந்த சொத்திலிருந்து வந்ததா என்றால் இல்லை, அது மக்களின் வரி பணமே. மக்களின் பணத்தை மக்களுக்கே செலவழிப்பது அரசின் கடமை. அதை தனிப்பட்ட சாதனை போல மேடையில் பேசுவது அரசியல் நாடகம் மட்டுமே. அதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த அறிவிப்புகள் வெளிவருவது மக்களிடம் கேள்விகளை எழுப்பாமல் இருக்க முடியாது என்றார். மேலும் தெப்ப திருவிழா இந்த வருடம் மட்டும் நடக்கும் விழா அல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் பாரம்பரிய நிகழ்வு. அப்படி இருக்க ஆண்டுகாலம் முழுவதும் நினைவுக்கு வராத நிதி தேர்தல் காலத்தில் மட்டும் திடீரென நினைவுக்கு வருவது ஏன்? இதுவே மக்கள் கேட்கும் முதன்மையான கேள்வி. உண்மையான வளர்ச்சி என்றால் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், தேர்தல் கால உதவிகளாக அல்ல என்று சதீஷ் ராஜா கடுமையாக சாடினார். மேலும் அவர் கூறும்போது, ஆளும் கட்சியான திமுக கன்னியாகுமரி மாவட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்து வந்ததே மக்களின் குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் மேடைகளில் பேசினார்கள், ஆனால் அந்த பேச்சுக்கள் மாவட்டத்தின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்கவில்லை. மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன, ஆனால் கடலுக்கு செல்லும் மீனவர்களின் அச்சம் இன்னும் நீங்கவில்லை. அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டது, ஆனால் போதிய மருத்துவர் உபகரணங்கள் இல்லாத நிலை பல இடங்களில் தொடர்கிறது. விவசாயிகளுக்கான நீர்வள திட்டங்கள், விவசாய உற்பத்தி மேம்பாடு குறித்து கூறப்பட்ட வாக்குறுதிகளும் நிலத்தில் செயல்படவில்லை. இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி மையங்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் என பேசிய அரசியல் இன்று விளம்பர பேச்சுக்களாகவே மாறி உள்ளன. இதற்கிடையில் மக்கள் பணத்தை வைத்து விளம்பர அரசியல் செய்து தோல்விகளை மறைக்க முயற்சி நடக்கிறது. கன்னியாகுமரி மக்கள் ஏமாளிகள் அல்ல, அவர்கள் வளர்ச்சியையும் விளம்பரத்தையும் வேறுபடுத்தி பார்க்க தெரிந்தவர்கள். விழாக்களுக்கு நிதி ஒதுக்குவது வளர்ச்சி அல்ல, அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதே உண்மையான ஆட்சி. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அரசு தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களை நினைவு கூறுவது அரசியல் நேர்மையல்ல என்று சதீஷ் ராஜா காட்டமாக பதிலளித்திருக்கிறார்.